அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராய்ஸ் வதிஷ். ஒரு விசேஷமான நாளில் தான் உலகமே போற்றும் பல தெய்வீக திருமணங்கள் நடந்தன. அதுதான் பங்குனி உத்திரம். இன்று நாம் பார்க்கப் போவது அசுரர்களை வென்ற முருகப் பெருமான், இந்திரன் மகள் தெய்வானையை கரம் பிடித்த அந்த உன்னதமான வரலாற்றை பற்றி பார்ப்போம். ஐப்பசி மாதத்தில் சூரசம்ஹாரம் முடிந்து வெற்றி வீரனாக திரும்பிய முருகப் பெருமானுக்கு அதன் பிறகு வந்த மங்களகரமான பங்குனி உத்திர நன்னாளில் தான் இந்த திருக்கல்யாணம் நடைபெற்றது. முருகப் பெருமான் தெய்வானை திருக்கல்யாணம் ஒரு தெய்வீக நன்றிக்கடன். போரின் பின்னணி: அசுரன் சூரபத்மன் தேவர்களைச் சிறைபிடித்து சித்திரவதை செய்து வந்தான். அவனை அழிக்க சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து உருவானவரே முருகப்பெருமான். காலம் காலமாக தேவர்களைச் சிறைபிடித்து சித்திரவதை செய்து வந்தான் அசுரன் சூரபத்மன். அவனை அழிக்க சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளாக அவதரித்தார் முருகப்பெருமான். அன்னை சக்தியிடம் வேல் பெற்று பெரும்போர் புரிந்து சூரபத்மனை அழித்தார். தேவர்களின் துயரம் நீங்கியது, தர்மம் வென்றது. முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் இடையே நடந்த கடும் போரில் முருகன் தனது வேல் கொண்டு சூரபத்மனை அழித்து தேவர்களைச் சிறையில் இருந்து மீட்டார். இந்திரனின் நன்றிக்கடன். தேவர்களின் தலைவனான இந்திரன் முருகப்பெருமான் செய்த இந்த மிகப்பெரிய உதவிக்கு தனது நன்றியை தெரிவிக்க விரும்பினான். அசுரர்களின் பிடியில் இருந்து தேவர்களை காத்த அந்த வீரனுக்கே தன் மகள் தெய்வானையை மணம் முடித்து கொடுக்க முடிவு செய்தான். திருப்பரங்குன்றம். இந்த திருக்கல்யாணம் நடந்த இடம் அறுபடை வீடுகளில் முதற்படையான திருப்பரங்குன்றம். இங்கிருக்கும் மலை லிங்க வடிவில் இருப்பதால் மலை மீது மணம் முடிக்காமல் மலையின் அடிவாரத்தில் இந்த திருமணம் சிறப்பாக நடந்தது. திருமணத்தின் விசேஷங்கள்: 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டனர். சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி முன்னிலையில் இந்த வைபவம் நடந்தது. திருமண கோலம்: இந்திரன் தனது ஐராவதம் வெள்ளை யானை மூலம் சீர்வரிசைகளை கொண்டு வந்தான். முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவம், தெய்வானை கிரியா சக்தி செயல்திறன் வடிவம். ஞானமும் செயல்பாடும் இணைவதே இந்த திருமணத்தின் தத்துவம். பங்குனி உத்திர தொடர்பு: சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு வந்த மங்களகரமான பங்குனி உத்திர நாளில்தான் இந்த திருமணம் மிக விமரிசையாக நடைபெற்றது. அதனால்தான் இன்றும் பங்குனி உத்திரத்தன்று எல்லா முருகன் கோவில்களிலும் திருக்கல்யாண உற்சவம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருமணத்திற்கு முன்னதாகவே இந்திரன் முருகனிடம் உறுதியளித்து பின்னர் பங்குனி உத்திரத்தில் மணம் முடித்தாராம். இதை நீங்கள் உலகின் முதல் பிரம்மாண்டமான நிச்சயதார்த்தம் என்று சொல்லலாம். தெய்வானையை முருகன் மணந்த நாளை நினைத்து பார்த்தால் நம் வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி சுப காரியங்கள் கைகூடும். இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி. ஓம் முருகா.